ஓகேம்மா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்சிஆர்டியுடைய பேக் எக்ஸசைஸ் கொஸ்டினாக பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம் தானே? ஆல்ரெடி கேட்டோட லெசனில் ஐ மீன் 4 கொஸ்டின் முடிச்சிருப்போம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்மா 5th கொஸ்டின். ஓகே தானே? எஸ் சார் நோ? Yes, sir. எஸ். ஓகே. ஓகேம்மா. டுடே ரைட் பண்ணுங்க. ட்ரா structure of the ஸ்கிரீன் தெரியுது வருமா? Yes, sir. Yes, sir. ஓகேம்மா. ஃபாலோயிங் டெரிவேட்டிவ்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் கவனி. The 2,4-dinitro phenyl hydrazone of benzaldehyde. கரெக்டா? நல்லா கவனி. 2,4-dinitro hydrazone of benzaldehyde. அப்போ benzaldehyde இருந்து 2,4-dinitro ஹைட்ரோசோன் எப்படி ஃபார்ம் ஆகும் தெரிஞ்சா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். தானே? ஒன்றும் கிடையாது. அப்போ பென்சால்டிக் எடுத்துட்டு நீங்க 2,4-dinitro phenyl hydrazine போட்டாக்கா நமக்கு வாட்டர் லாஸ் ஆயிட்டு நமக்கு என்ன கொடுக்கும்? பென்சால்டிகை கொடுக்கும். அதானம்மா? அப்போ எப்படி செய்யலாம்னு பாருங்க. ஸோ என்ன ஒரு சொல்றது, நம்ம ரியாக்ஷன் கூட எழுதிக்கலாம். நோ ப்ராப்ளம். சரியாம்மா? எல்லாமில்ல. இது பென்சால்டிகைடு. இதுல 2,4-dinitro phenyl hydrazone போட்டா எப்படிங்க இந்த மாதிரி போடணும். ஆமா தானே? இல்லையா? இதை போடும்போது நமக்கு என்னமா நடக்குங்க? இந்த ஓவும் இந்த H2O சேர்ந்து வாட்டர் லாஸ் ஆயிடும். ஆமா தானே? அப்போ வாட்டர் லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ நமக்கு என்னமா கிடைக்கும்? CH டபுள் பாண்டு, N சிங்கிள் பாண்டு, NH, இதான் என்னமா? 2,4-dinitro phenyl hydrazone. ஓகேவா? இதுதான் இந்த நேம். இது இந்த ப்ராடக்ட். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின். இதுலயே செகண்ட் கொஸ்டின் ஒண்ணுங்க. சைக்ளோப்ரோபனோன் ஆக்சைடு. சைக்ளோப்ரோபனோன் ஆக்சைடு. அப்போ சைக்ளோப்ரோபனோன் எப்படி ரைட் பண்ண பாருங்க. ஹைட்ராக்சிலமைன் எப்படி ரைட் பண்ண பாருங்க. இல்லையா? இப்போ இதெல்லாம் ஆயிடும். இந்த OH இந்த H2 வாட்டர் லாஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது என்னதுமா? ஸோ டபுள் பாண்டு NOH. இதான் என்னது? சைக்ளோப்ரோபனோன் ஆக்சைடு. இந்த நேம் தான் இது. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. அசிட்டால்டிஹைட் டைமெத்தில் அசிட்டேட். அசிட்டால்டிஹைட் டைமெத்தில் அசிட்டால்.
டைமெத்தில் அசிட்டால். கரெக்டாமா? அப்போ இது எப்படி சார் கேட்டா கவனி, நான் என்ன ஸ்ட்ரக்சர் பண்ண ட்ரா பண்ணிட்டேன், ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் ஈக்குவேஷன் ஆல்ரெடி போட்டு தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ CH3 CH OCH3 OCH3 இதுதான் ஸ்ட்ரக்சர். அசிட்டால்டிஹைடு டைமெத்தில் அசிட்டால். சரியுமா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். The ethylene ketol of hexane 3 1. The ethylene ketol of hexane 3 1. ஓகேவா? ஸோ இது எப்படி சார் இருக்கணும் கேட்டாக்கா, சரிம்மா, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் தானே, சரி ஓகே, நோ ப்ராப்ளம். இது எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். CH3 CH2 C CH2 CH2 CH3 OO. இது என்னது? ethylene ketol of hexane 3 1. புரியுதாப்பா? மீன் ஹெக்சேன் 3 1 வந்து எத்திலின் கீட்டால திருப்ப பண்றாங்க. இதான் எத்திலின் கீட்டால். ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாருங்க, சேமி கார்போசோன் ஆஃப் சைக்ளோபியூட்டனோல். சேமி செமி கார்போசோன் ஆஃப் சைக்ளோபியூட்டனோல். ஓகேவா? செமி கார்போசோன் ஆஃப் சைக்ளோபியூட்டனோல் எப்படி சொன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். டபுள் பாண்டு என் NH C டபுள் பாண்டு O NH. உள்ள சைக்ளோபியூட்டோன் கூட செமி கார்போசைல் போட்டால் வாட்டர் ஆக்சைடு நமக்கு கொடுக்குறது செமி கார்போசோன் ஆஃப் சைக்ளோபியூட்டோன் கொடுக்கும். சரியா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். இதுலயே சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, மெத்தில் எமிஅசிட்டால் மெத்தில் எமிஅசிட்டால் ஆஃப் ஃபார்மால்டிஹைடு. மெத்தில் எமிஅசிட்டால் ஆஃப் ஃபார்மால்டிஹைடு. இது வெரி சிம்பிள். ஃபார்மால்டிஹைடு வந்து இல்லையா போடும்போது நமக்கு மெத்தில் ஹெமிஹெல்ஸ்டால் கிடைக்கும். இது மெத்தில் ஹெமிஹெல்ஸ்டால் OH O CH3. இவ்வளவுதான். வெரி சிம்பிள். சரியா? நெக்ஸ்ட் போமா? முடிஞ்ச எல்லாரும்? இது இந்த ஃபிஃப்த் கொஸ்டின்ல சிக்ஸ்த் கொஸ்டின் இருக்கும். அடுத்தமா சிக்ஸ்த் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது. சிக்ஸ்த் கொஸ்டின், predict the product formed when cyclohexane carbaldehyde. நல்லா கவனி, cyclohexane carbaldehyde react with following reagents. Following reagents. ஒன்று வந்து என்னப்பா, pH
MgBr and then H3O plus. நம்ம எல்லாத்துக்குமே இங்க எது மாதிரி ரியாக்டன்ட்? இதுதான் ரியாக்டன்ட். இது சைக்ளோ ஹெக்சேன் கார்பாலிக் தான் ரியாக்டன்ட். சரியா? அப்ப சைக்ளோ ஹெக்சேன் கார்பால்டிகைடு எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வெரி சிம்பிள். இது சைக்ளோ ஹெக்சேன். இதுல ஒரு ஆல்டிகைடு கொடுத்தா இது சைக்ளோ ஹெக்சேன் கார்பால்டிகைடு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பிஹெச் எம்ஜிபிஆர் போட சொல்றாங்க. நமக்கு தெரியும் பிஹெச் எங்க போகும்? சி கிட்ட போகும். ஆமா தானே? எந்த சி கிட்டனா இந்த சி கிட்ட போகும். ஏன்னா நம்ம இந்த சிஹெச்ஓ இப்படி இருக்கலாம், ரியாக்ஷன் சி டபுள் பாண்டுக்கும் ஹெச்னு எழுதிக்கலாம். அப்ப சி கிட்ட பிஹெச் வரும், ஓ கிட்ட எம்ஜிபிஆர் வரும். அப்ப எப்படி எழுதுவீங்க? ஓகே, சி கிட்ட பிஹெச் வரும், இங்க ஹெச் அப்படியே இருக்கும், இந்த ஓ கிட்ட எம்ஜி பிஆர் வரும். இதெல்லாம் H3O ப்ளஸ் போடுறீங்க. வாட்டர் போடும்போது இங்கே கிளீவேஜ் ஆகும் மைனஸ் ப்ளஸ்னு. அப்போ இந்த மைனஸ் கிட்ட ஹெச் வந்துடும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கேட்டால் COH PH ஆன்சர். ப்ளஸ் என்ன வெளியே போயிடும்? MgBr CHPH யா CH. ஓகே, கரெக்டா? தட் இஸ் ஆன்சர். புரியுதா? கிளியராமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ், அடுத்த கொஸ்டின் கவனி. இதே சைக்ளோ ஹெக்சேன் கார்பாலிகேட் கூட என்ன பண்ணாக்கா செகண்ட் கொஸ்டின் வந்து டாலரன்ஸ் ரேஸ் போட சொல்றோம். டாலரன்ஸ் ரீஜென்ட் இதான் கொஸ்டின். அப்போ நம்ம எழுதிக்கலாம் சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிகைடு டாலரன்ஸ் ரேஸ். நம்ம தெரிய டாலரன்ஸ் ரேஸ்ங்கிறது 2 மோல் Ag NH3 டுவைஸ் ப்ளஸ் COH மைனஸ். இதான் டாலரன்ஸ் ரேஸ்லயே இதை போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்டிகேட்னா மாறும். ஆல்டிகேட் வந்து COH அல்லது CO மைனஸாக மாறும். ப்ளஸ் 2Ag சில்வர் மிரர் இது இல்லையா? சில்வர் மிரர் கிடைக்கும். ப்ளஸ் வெளியே போயிடும் 4NH வெளியே போயிடும். ப்ளஸ் 2H2 வெளியே போயிடும். தட்ஸ் ஆல். இது செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்றான்னு பாருங்க. சேமி கார்பாக்சைடு அண்ட் வீக் ஆசிட். சேமி கார்பாக்சைடு அண்ட் வீக் ஆசிட். ஓகேவா? ஸோ இது சைக்ளோஹெக்சேன் கார்பாலிகோட செமி கார்பாக்சைடு. செமி கார்பாக்சைடு ஃபார்முலா தெரியும். NH2 NH C டபுள் பாண்ட் O NH2. இல்லை வீக் ஆசிட் போடணும். அப்போ வீக் ஆசிட் போடும்போது இந்த வாட்டர் லாஸ் ஆயிடும் இல்லையா? எஸ். அப்போ வாட்டர் லாஸ் ஆயிடுச்சுனாக்கா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்? CH டபுள் பாண்டு N NH C டபுள் பாண்ட் O NH2. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் இதுலயே. ஸோ கார்பால்டிகைடு ப்ளஸ் கொஸ்டின் முதல்ல எழுதலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொன்னாக்கா எக்ஸப் எத்தனால் டு ஆசிட். எக்ஸஸ் ethanol and acid. ஓகேவா? அப்போ CH டபுள் பாண்ட் O நமக்கு எத்தனால் ஃபார்முலா தெரியும். C2H by OH. நம்ம 2 டைம்ஸ் எக்ஸஸ்னா 2 டைம் போடலாம். இல்லை ஆசிட்னா H ப்ளஸ் போடணும், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகிடும்? இந்த O இது வெளியே போயிடும், வாட்ரு வெளியே போயிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்?
CH ஒரு பாண்ட்ல O C2H5 ஒரு பாண்ட்ல O C2H5. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின்ஸ் இல்லையா? ஜிங்க் அமால்கம் வந்து zinc amalgam and dilute hydrochloric acid. Dilute hydrochloric acid. சரியா? அப்போ ஒன்றும் கிடையாது, இந்த ஹெக்சியன் கார்பால்டிகேட் கூட இல்லையா சி டபுள் பாண்ட் ஹெச் கூட என்ன பண்ண சொல்றான், ஜிங்க் அமால்கம்னா அது இசட்டன் ஹெச்ஜி சிஎல். இது என்ன ரியாக்ஷன்மா? கிளமசட் ஆக்ஷன். என்ன ரியாக்ஷன்? கிளமசட் ஆக்ஷன். அப்போ சி ஒன்று பண்ணோம், CH2 போடணும். அப்போ ஆல்ரெடி ஒரு ஹெச் CH மாறிடும். அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் பண்ண பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் which of the following compounds would undergo aldol condensation which the Taniso reactions and which neither write the structure of the expected products of aldol condensation and Taniso reactions. புரியுதா பாருங்க, நல்லா கவனிங்க. Which of the following compounds would undergo aldol condensation, which the Taniso reactions and which neither? Write the structure of the expected products of the aldol condensation Taniso reactions சொல்றாங்க. அதாவது ஒரு 9 கொஸ்டின் கொடுத்துட்டாங்கம்மா, அதையும் நான் எடுத்துருங்க கவனிச்சுக்கோ. 1 மெத்தனேல், செகண்ட் 1 2 மெத்தில் பென்டனேல், 3 benzaldehyde, fourth 1 benzophenone, fifth 1 cyclohexanone, sixth 1 1-phenyl propanone, seventh 1 phenyl acetaldehyde.
8th one butane 1 ol. 9th one 2,2 dimethyl-butanol. இந்த 9 நேம் கொடுத்துட்டாங்கம்மா. இதுல வந்து எது வந்து ஆல்டாலு, எது வந்து கன்னிசரோ, எது வந்து ரெண்டுமே இல்லை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சப்போஸ் ஆல்டா இந்த ஆல்டா ரியாக்ஷன் பண்ணணும், கன்னிசர் கன்னிசர் ரியாக்ஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. சரியா? அப்போ நமக்கு என்ன தெரியும் கேட்டால், இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம ஈஸியாக ஆல்டால் கன்னிசர் நம்ம ஈஸியாக முடிவு பண்ணலாம். ஆமாம் தானேம்மா? எஸ் நோ? ஓகே, இப்போ பாருங்களேன். இப்போ மெத்தனைலுக்கு அப்போ இங்கே மெத்து தான் ரூட் வேர்டு. அப்போ ஒரே ஒரு காப்பனு ஏஎல்னா சிங்கிள் பாண்ட், ஏஎல்னா ஆல்டிகைடு. அப்போனா அது ஆக்சுவலி இது ஃபார்மால்டிகைடு. அப்போ HCHO. இங்க பென்ட் தான் ரூட் வேர்டு. அப்போ 1 2 3 4 5 பென்ட். ஏஎல்னா சிங்கிள் பாண்ட், ஏஎல்னா ஆல்டிகைடு, ஏஎல்னா ஆல்டிகைடு. 2 மெத்தில்னா 1 2 2 மெத்தில்னா CH3. இப்போ H பேலன்ஸ் பண்ணுங்க. H2 H2 H3. கரெக்டா? அடுத்து பென்சோல்டிகைடு. சரி, நமக்கு இருக்கு பென்சோல்டிகைடுனா இது பென்சோல்டிகைடு. கரெக்டாமா? அடுத்து பென்சோஃபீனோன். இது பென்சோஃபீனோன். அடுத்து சைக்ளோஹெக்சனோன். 1-phenyl propanone. 1-phenyl propanone. இல்லையா? இது என்னது? 1-phenyl propanone. phenyl acetaldehyde. அப்போ இது phenyl acetaldehyde, CH2 CHO. butane 1-ol, CH3 CH2 CH2 OH. butane 1-ol. சாரி, இது CH2, இங்க ஒரு CH3. இதான் butane 1-ol. 2,2 dimethyl butanol. 1 2 3 4 butanol single bond. 2,2னா இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, ஏஎல்னா CHO. ஓகே, இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ இங்க ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா அது என்னது? ஆல்டால் கண்டென்சேஷன். ஆல்பா ஹைட்ரஜன் இல்லைன்னா கன்னிஸ் வரும். கரெக்ட் தானே? எஸ். அப்போ கவனி, நல்லா புரிஞ்சுக்கோ. முதல்ல ஆல்டால்லா ஏது வரும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், HCHO எது வரும்? இல்லை, ஆல்பா ஹைட்ரஜன் இல்லை. அப்போ கண்டிப்பாக எதுனாது கன்னிஸ் வரும். இந்த கன்னிஸ் வரும்னா CA இது ஷார்ட் ஆயிரம் பார்த்துக்கோ, கன்னிஸ் வரும். செகண்ட் வந்து இது ஆல்டிஹைடு, இது ஆல்பா கார்பன். அப்போ ஆல்பா கார்பன் இருக்கு, அப்போ கண்டிப்பா என்னது ஆல்டால் இல்லையா? அடுத்தது இது ஆல்டிஹைடு, இது ஆல்பா கார்பன். என்ன இல்லை? ஆல்பா ஹைட்ரஜன் இல்லை, அதனால கன்னிஸ் வரும். அடுத்து இது கீட்டோனு, இது ஆல்பா கார்பன், இது ஆல்பா கார்பன், ஆல்பா ஹைட்ரஜன் இல்லை, அப்போ கன்னிஸ் வரும். புரியுதப்பா? அடுத்தது இது கீட்டோனு, இது கீட்டோனு, இது ஆல்பா கார்பன், இது ஆல்பா ஆல்பா இருக்கு, அப்போ ஆல்டால். அடுத்தது இது கீட்டோனு, இது ஆல்பா, இது ஆல்பா ஆல்பா இருக்கு, அப்போ ஆல்டால். அடுத்தது இது ஆல்டிகைடு, இது ஆல்பா இருக்கு, கண்டிப்பா ஆல்டால். அடுத்தது OH ரெண்டுக்குமே வராது, ஆல்டிகைடு வராது, ஐ மீன் ஆல்டால் வராது, கண்டிப்பாக வராது. இது CHO ஆல்டிகைடு, இது ஆல்பா கார்பன், ஆல்பா கார்பன் ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது இல்லையமா? ஸோ அப்ப கண்டிப்பா இது கன்னிஸ் வரும். ஓகேவா? 1 செகண்ட். பென்சோஃபீனோல் இருக்குல்ல, இதுவும் ஒன்றும் வராது, ரெண்டுமே வராதுமா. சாரி, ரெண்டுமே வராது. ஓகே, இதுவும் என்ன வராது, கன்னிசரம் வராது. ஏன்னா கீட்டோல்ல நமக்கு என்ன கிடையாது, ஒன்லி ஆல்டிகேட் தான் ரியாக்ஷன் பண்ணும். எது? கன்னிசரம். கீட்டோல்ல ரியாக்ஷன் பண்ணாது இல்லை, அப்போ வராது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சா அப்போ நல்லா கவனி.
ஸோ ஆல்டால் கரெக்டாக செக் பண்ணிக்கோ. 2 மெத்தில் பென்டனைல் ஆல்டால், 2 மெத்தில் பென்டனைல். அடுத்தது சைக்ளோஹெக்சனோன் ஆல்டால், 1 ஃபெனைல் ப்ரோப்பனோன் ஆல்டால், 1 ஃபெனைல் ப்ரோப்பனோன் ஆல்டால், ஃபெனைல் அஸ்டால்டிஹைடு ஆல்டால். கன்னிசரோ எது? மெத்தனைல் கன்னிசரோ, பென்சோல்டிஹைட் கன்னிசரோ, 2,2 டைமெத்தில் பியூட்டனைல் கன்னிசரோ. எது ரெண்டுமே கிடையாது, பியூட்டனைல் ஒன்னாலும் கிடையாது, பென்சோஃபினோன் கிடையாது. இப்போ நம்ம ரியாக்ஷன் போட்டுருமா? எஸ், ஃபர்ஸ்ட் ஆல்டால் போடுவோம். ஓகேவா? ஆல்டால் பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கக்கா 2 மெத்தில் பென்டனைல் போடலாம்ல. 2 மெத்தில் பென்டனைல் இருக்கலாமா? 2 மெத்தில் பென்டனைல். நல்லா கவனிச்சுக்கோ. 2 மெத்தில் பென்டனைல் பாருனாக்கா எப்படி இருக்கும் ஃபார்ம் சொன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. CH3 CH2 CH3 CH2 CH2 ஒரு நிமிஷம் ப்ளீஸ். வந்து ஓகேமா, ரெடியா? புரியுதா பாருங்க. CH3 2 CH2 அடுத்தலாமா CH CH3 CHO. இதுக்கு நேம் தான் என்னமோ சொல்லுங்க. 2 மெத்தில் பென்டனைல். பென்டனைல். ஒரு நிமிஷம். ஓகேவா? இப்போ இது எத்தனை டைம் எடுத்துக்கணும்? 2 times. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகேமா. ஸோ 2 டைம் எடுத்துக்கணும் இல்லையா? இப்போ 2 டைம் எடுத்து பண்ணும்போது கவனி, இப்போ இந்த ஆல்டிகைல் உள்ள ஓ வந்து என்ன பண்ணோம், இந்த ஆல்பா காபில் போய் எடுத்துக்கோ. ஆமா, இந்த ஓ போயிட்டு இந்த ஆல்பா காப் வந்து ஹெச் எடுத்துக்கும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஸ்டாப். அப்போ வெரி சிம்பிள். CH3 CH2 CH2 CH CH3. இந்த CH OH மாறிடும். ஏன்னா அங்கே போய் எடுத்தா அப்போ அந்த காப் வந்து கனெக்ட் ஆகும். அப்போ C இல்லையா? CH3 இந்த CH வெளியே பண்ணும். அப்போ என்ன பண்ணும் இதில் CH2 CH2 CH3 கனெக்ட் பண்ணும். அவ்வளோதாம்மா. ஈஸியா புரியுதா என்ன சொல்லணும்? இவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சைக்ளோஹெக்ஸோன் எப்படி ரைட் பண்ணுமோ? இதெல்லாம் சைக்ளோஹெக்ஸோன், இதெல்லாம் சைக்ளோஹெக்ஸோன். சப்போஸ் இந்த ஓ போய் என்ன பண்ணோம், இந்த ஆல்பா இல்லை இந்த ஆல்பா ஏதோ ஒரு ஆல்பா போய் வச்சு எடுக்க வச்சுக்கோ. அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணணும் சொன்னாக்கா இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? இங்க OH இப்ப இந்த காபல் என்ன பண்ணணும் சொன்னாக்கா அவ்வளவுதான். புரியுதம்மா? அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்தது 1 ஃபெனைல் ப்ரோப்பனோன் எப்படி எழுதலாம்? இதான் 1 ஃபெனைல் ப்ரோப்பனோன். ஆமா தானே? சாரி, இங்க ஒரு நிமிஷம், இந்த ஃபார்முலா எதுவும் தப்பா எழுதிட்டு நினைக்கிறேன். 1 ஃபெனைல் ப்ரோப்பனோன். இதான் 1 ஃபெனைல் ப்ரோப்பனோன் இல்லையா? இப்ப இந்த 1 ஃபெனைல் ப்ரோப்பனோன் 2 மோல்ஸ் எடுத்துக்கணும். எப்படி எடுத்துப்பீங்க அப்போ? அப்போ இந்த ஓல் உள்ள லோன் பேப்பர் என்ன பண்ணணும், இந்த ஹெச் போய் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? சி ஓகேச்சா?
அப்போங்க CH2 CH3 இருக்கும். இப்போ இந்த காப்பல் என்ன கனெக்ட் ஆகும்? இந்த CH கனெக்ட் ஆகும். ஆல்ரெடி ஒரு CH இருக்கு, அதை இப்படி போட்டுக்கோ. இங்க C டபுள் பாண்டுவும் இங்க பிள்ளைகள் குரூப். அவ்வளோதான் ஆன்சர். சரியா? புரிஞ்சுதா? அடுத்தது ஃபெனைல் அஸ்டாடிகைடு. ஃபெனைல் சைடு 2 மூணு எடுத்துக்கோ. ஸோ இந்த ஓ என்ன பண்ணோம்? இந்த ஆல்பா வந்து ஹெச் எடுத்துக்கும். அப்போ என்ன பண்ணோம்? CH OH CH பென்சின் இங்க வேணா CHO போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஆன்சர். ஈஸியா? வெரி சிம்பிள். இதெல்லாமே என்னது? ஆல்டால். அடுத்து கனீசரம். கனீசரம் போடலாமா? கனீசரம் இதில் சொன்னோம் மெத்தனேல். ஆமாம் தானே? அப்போ மெத்தல் ஃபார்ம் என்ன? ஃபார்மலுக்கு தான் மெத்தனேல். அப்போ 2 மோல் போடுறேன். HCHO HCHO இதெல்லாம் பண்ணோம் NaOH போட்டுனாக்கா நல்லா கவனி. இந்த ஓப்பை என்ன பண்ணோம்? இங்கிருந்து ஒரு ஹெச் எடுத்துக்கோ, இங்கிருந்து ஒரு ஹெச் எடுத்துக்கோ. அப்போ நமக்கு என்ன கொடுக்கும்? ஐ திங்க் வந்து இது OH, ஐ மீன் CH3 OH மாறும். ஆமா தானே? CH3 OH கிடைக்கும். அப்போ வெளியில என்ன போயிடும்? HCONe கிடைக்கும். அடுத்தது பென்சால்டிகை எடுத்துட்டான். பென்சால்டிகை 2 மட்டும் தான், அதேதான். ஞாபகம் இருக்கா? NaOH இல்லையா? ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா CH2 OH plus sodium benzoate COON sodium benzoate கிடைக்கும். அடுத்து 2,2 டைமெத்தில் பியூட்டனைல். அது எப்படி இருக்கும்? CH3 CH2 C CH3 CH3 CHO இதை 2 மோல் எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ CH3 CH2 C CH3 CH3 CHO இதுலயும் எண்ணெய் வச்சு போடும்போது இங்கிலீஷ்ல போல என்ன ஆன்சரு சொல்லுப்பா? CH3 CH2 C CH3 CH3 CH2 OH பிளஸ் என்ன வெளியே போயிடும்? CH3 CH2 C CH3 CH3 COON. அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். ஓகே ஓகேப்பா. நெக்ஸ்ட் நம்ம 8th கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஓவர். 8th கொஸ்டின் போலாமா? பாருங்க. How will you convert ethanol into the following compounds? 1 butane 1,3-diol, butane 1,3-diol. 2 but 2-enal. 3 but 2-enoic acid. ஓகேவா? என்ன சொல்றது தெரியுதாமா? எத்தனைல் into the following compounds. அப்போ எத்தனை எடுத்து நம்ம இந்த ஒரு இது கொடுத்தது ப்ராடக்ட் கொஸ்டின்ல எத்தனை பாருங்க. அப்போ எத்தனை எடுத்து இந்த ப்ராடக்ட் வர வைக்கணும் பார்த்தலாமா? அப்போ எத்தனை ஃபார்ம் என்ன? ஃபர்ஸ்ட் அடிக்கிட்ட எத்தனை ஆமா தானே? அப்போ இது 2 மோல் போடணும். எத்தனை மோல் போடணும்? 2 மோல். 2 மோல் போட என்ன ரியாக்ஷன் அது? ஆல்டர் கண்டென்சேஷன். அப்போ ஆல்டர் கண்டென்சேஷன்னா ஸோ இந்த ஓ போயிட்டு என்ன பண்ணும்? இந்த ஹெச் போய் எடுத்துக்குமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH
OH CH2 CHO இல்லையா? ஆமா தானே? எஸ் நோ? எஸ் சார். எஸ். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் ரிடக்ஷன் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ரிடக்ஷன் பண்ணுங்க. அப்போ ரிடக்ஷன் பண்ணா ஆல்ரெடி என்ன மாறும்? CH3 EHOH CH2 பிரைமரி ஆல்கஹாலாக மாறும். கரெக்டா? அப்போ இதுக்கு நேம் என்ன? 1 2 3 4 4 கார்பன் பியூட்டு சிங்கிள் பாண்ட் AN 1 3 டை ஆல். வந்துச்சு ஆன்சரு? எஸ் நோ? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பியூட் 2 ஈனேல் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கேயும் 2 மோல் எடுத்துக்கணும். எத்தனை தான் 2 மோல் எடுத்துக்கணும்? CH3 CHO ப்ளஸ் CH3 CHO. இதுலயும் என்ன பண்ற? எண்ணெயை வச்சு போடுறேன். ஸோ எண்ணெயை வச்சு போடும்போது என்ன கிடைக்கும்? ஆல்டல் கடைசி நடந்து CH3 CHOH CH2 CHO. இப்போ இதில் ஹீட் பண்ணுங்களேன். ஹீட் பண்ண எலிமினேஷன் ஆல்ஃபா பீட்டா. அப்போ என்னது? CH3 CH டபுள் பாண்டு CH CHO. நம்பர் கொடுங்க. 1 2 3 4 கார்பன். அப்போ பியூட்டு 2 ஏன் 1 ஏல். தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் சொல்ற பாருங்க. அதே மாதிரி 2 மோல் எத்தனை எடுத்துக்க? CH3 CHO பிளஸ் CH3 CHO. இதுல எண்ணெயை வச்சு போடுங்க. இப்போ எண்ணெயை வச்சு போட்டா என்ன கிடைக்கும்? CH3 ஆல்டல் கண்டென்சேஷன் CH OH CH2 CHO. கரெக்டா? இப்போ இதை ஹீட் பண்ணுங்க. எலிமினேஷன். ஹீட் பண்ணணுமா? எலிமினேஷன். CH3 CH டபுள் பாண்டு CH CHO. இப்போ இதில் இந்த ரியாக்ஷன்ஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். AgNH3 டுவைஸ் பிளஸ். இது என்ன ரியாக்ஷன்மா? டாலரன்ஸ். டாலரன்ஸ். அப்போ டாலரன்ஸ்னா ஆல்டிகைட் என்ன மாற்றும்? CH. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ இதுக்கு நேம் தான் வருது. 1 2 3 4 4 கார்பன் பியூட்டு, செகண்ட் கார்பன்ல EN, ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஓயிக் ஆசிட். அவ்வளோதான். பியூட்டு 2 பியூட் 2 இன் ஓயிக் ஆசிட். ஆன்சர் கரெக்டா? வெரி சிம்பிள். ஓகேம்மா. அடுத்தது 9th கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின் பாருங்க. ரைட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா and names of four possible aldol condensation products from propanol and butanol. In each case, indicates which aldehydes act as nucleophilic and which as an electrophile. ஓகேவா? கவனி. என்ன கொஸ்டின் சொல்ற புரியுதாமா? ப்ரொப்பனைல்
அடுத்து என்னது பியூட்டனைல். இதுல எத்தனை பாசிபிள் ப்ராடக்ட் வருதுன்னு கேட்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. போடலாமா? ரெடியா? 4. Yes, sir. யா, கவனிமா. அது மாதிரி இதுல வந்து எது நியூக்ளியோஃபைல் எது எலக்ட்ரோஃபைலை வச்சு பண்ணணும் சொல்லலாம். பாருங்களா, ஒன்றும் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ப்ரோப்பனைல் 2 மூணு எடுத்துக்கிறேன். இது ப்ரோப்பனைலா, இதில் எண்ணெய் வச்சு போடுங்க. இப்போ எலக்ட்ரோஃபைல் ஆகிறது என்னது, ஐ மீன் லோன் பேர் இருக்குது என்னது, இந்த லோன் பேர் போயிட்டு இந்த ஹெச் எடுத்து அது என்னது, இது ஆல்ஃபா கார்பன். ஏன்னா இது ஃபங்க்ஷன் குரூப் இல்லையா? அப்போ லோன் பேர் இருக்குது நியூக்ளியோஃபைல், ஹெச் கொடுக்குது எலக்ட்ரோஃபைல். அப்போ நமக்கு என்ன ஆன்சருங்க? CH3 CH2 CHOH இங்க என்ன இருக்கும்? CH3 CHO. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சரா? இப்போ செகண்ட் பியூட்டனைல் மட்டும் எடுத்துக்கோ. CH3 CH2 CH2 CHO plus CH3 CH2 CH2 CHO. இதான் பியூட்டனைல் இல்லையா? இதில் எண்ணெய் வச்சு போட்டா ஸோ இது ஆல்ஃபா கார்பன். அப்போ என்ன பண்ணு, இந்த லோன் போயிட்டு இந்த ஹெச் எடுத்துக்கும். அப்போ நமக்கு என்ன ஆன்சரு? CH3 CH2 CH2 CHOH. ஓகேவா? இங்க CH CHO, இங்க என்ன இருக்கும்? CH2 CH3. ஆன்சரா? எஸ் ஆர் நோ? இப்போ ஒரு புரோப்பனைல் ஒரு பியூட்டனைல் எடுத்துக்க. CH3 CH2 CHO பிளஸ் பியூட்டனைல் என்னது? CH3 CH2 CH2 CHO. இப்போ நல்லா கவனி. இப்போ இது போயிட்டு இந்த ஆல்ஃபா காப்பில் போய் எடுக்கும்போது ஒரு ஆன்சர் பண்ணுங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும்? CH3 CH2 CH OH CH, இங்கே என்ன இருக்கும்? CH2 CH3 CHO இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, அதே CH3 CH2 CHO பிளஸ் CH3 CH2 CH2 CHO. இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க போலாம் நீங்களே. எந்த O வந்து எந்த H எடுக்கணும்? பியூட்டனைல் இருக்க O வந்து Yeah. இங்க எடுத்துக்கலாமா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? CH3 CH2 CH2 CHOH. இங்க என்ன இருக்கு? CH இல்ல CHO, இங்க CH3. அவ்வளவுதான் சார். இப்போ நல்லா கவனி. இப்போ இது நியூக்ளியோஃபைல், இது எலக்ட்ரோஃபைல். இது என்னது? எலக்ட்ரோஃபைல், இது நியூக்ளியோஃபைல். புரியுதா? அதே மாதிரி இதுல எதான் கொஸ்டின் கேட்குற கொஸ்டின் தான். இப்போ இதுல வந்து நியூக்ளியோஃபைல், இது எலக்ட்ரோஃபைல். அடுத்தது இதுல நியூக்ளியோஃபைல், இது எலக்ட்ரோஃபைல். அவ்வளவுதாம்மா. புரியுதா? எஸ் ஆர் நோ? யா, Yes, sir. வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிம்மா? புரியுதா? இது எப்படின்னு புரியுதா எல்லாருக்கும்? ஈஸியா? Yes, sir. Yes, sir. எஸ். ஓகேம்மா. ஸோ இதோட நம்ம ரிமைனிங் வந்து டுமாரோ பார்ப்போம். சரிம்மா? இது வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டவுட்டான அடுத்த கிளாஸ் மட்டும் கேளுங்க. சரிம்மா? தேங்க்யூ டு ஆல். Yes, sir. Thank you. Thank Thank you, you. sir.